ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட வயித்துல வளர்றது தன்னோட குழந்தை தான் அப்படின்னு தெரியாமயே ஹீரோயினை பிடிச்சி செமையா டார்ச்சர் பண்ற ஹீரோயினோட அங்கிள். இதுக்கப்புறம் ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் என்ன ஆகுது அப்படின்றதுதான் கதை. சோ இப்பயும் சொல்றேன் எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் யூனிஃபார்மோடய ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறா. அப்பதான் டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ பிரெக்னெண்டா இருக்க, அதுவும் 45 டேஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் செம்ம ஷாக்கு. இத கண்டிப்பா உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னும் போது, எனக்கு அப்பா அம்மா இல்ல அப்படின்னு சொல்றா. அப்ப நான் ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, நானே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீ எனக்கு தெரிஞ்சு மைனரா தான் இருப்ப, இது கண்டிப்பா ரேப்பா தான் இருக்கும். நீ சொல்றதுக்கு பயந்துகிட்டு நீ விட்டுட்டியா அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமா கேள்வி கேக்குறாங்க. அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, இல்ல இல்ல நான் மைனர்லாம் கிடையாது, எனக்கு 19 இயர்ஸ் ஆயிடுச்சு, நான் மேஜர் தான். சோ இந்த குழந்தை வேணும் வேணான்றத நானே முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றா. நீ என்ன முடிவு எடுத்தாலும் ஓகே, பட் ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இத அபார்ட் பண்ணிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் உனக்கு குழந்தை நிக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீ ரொம்ப ஒல்லியா இருக்க, ரொம்ப குட்டியா இருக்க, உனக்கு 19 வயசுதான் ஆகுது அப்படின்னு எல்லாம் எக்கச்சக்கமா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீ அபார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சதுனால 3 மாசத்துக்குள்ளேயே வந்துரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்பதான் நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோ ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ தான் எப்பயும் போல. இப்பதான் ஹீரோயின் நினைச்சு பாக்குற, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் என்னென்னலாம் பிரச்சனை அப்படின்றது. ஹீரோவுக்கு ஒரு அண்ணன் இருந்திருக்காரு, ஆனா அவரு இப்ப இல்ல, ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. எதனால அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட அம்மாக்கும் அவருக்கும் ஒரு கள்ளக்காதல் இருந்திருக்கு. அவங்க கூட அவர் கார்ல போகும்போதுதான், அது ஹீரோயினோட பர்த்டேக்கு போயே ஆகணும்னு அவங்க அம்மா அடம் பிடிச்சிருந்திருப்பாங்க. அதனால ஹீரோயினை பாக்குறதுக்காக அவசர அவசரமா அவங்க 2 பேரும் கிளம்பி போயிருப்பாங்க. ஆக்சிடென்ட்ல அங்க 2 பேருமே இறந்து போயிருப்பாங்க. இதெல்லாம் நடந்து இப்பதான் 1 வருஷம் ஆகுது. ஆனா ஹீரோக்கு ஹீரோயினை சின்ன வயசுல இருந்தே தெரியும். ஹீரோயினும் அங்கிள் அங்கிள்னு ஹீரோ கூடயே தான் எனி டைம் இருப்பா. பட் இப்போ இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் மொத்தமாவே ஹீரோயினை வெறுத்துட்டான். ஹீரோக்கு ஹீரோயினோட அம்மா தான் அவங்க அண்ணனோட சாவுக்கு காரணம் அப்படின்னு தெரிஞ்சதுல இருந்து ஹீரோயினை பிடிச்சி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இது எல்லாத்துக்கும் உங்க அம்மா தான் காரணம், நீயும் தான் காரணம், உன்னாலதான் என் அண்ணன் இறந்து போயிட்டான், உன்னாலதான் என் அண்ணனும் அண்ணியும் பிரிஞ்சுட்டாங்க, என் அண்ணி எனக்கு அம்மா மாதிரி, நீ எந்த அளவுக்கு எங்க குடும்பத்தையே நாசம் பண்ணிட்ட பாத்தியா, உன்னோட அம்மாவும் நீயும் சேர்ந்துக்கிட்டு என்னோட குடும்பத்தையே அழிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை எந்த நேரமும் அவன் ரொம்ப பயங்கரமா டார்ச்சர் பண்றான் மென்டலி. அப்போ ஒரு நாள் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் ஒரு ஹோட்டல்ல பார்ட் டைம் வேலை பார்த்துக்கிட்டே தான் படிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஹீரோ போதையில ஹீரோயினை கூட்டிட்டு அவளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவ கூட ஒன்னா இருந்திருக்கான் அன்னைக்கு நைட்டு. இந்த அளவுக்கு நம்மள வெறுத்து சித்திரவதை பண்றவன் கண்டிப்பா இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்மள சும்மாவே விட மாட்டான், இந்த குழந்தையையும் கொன்னுடுவான் அப்படின்னு சொல்லி எப்படியாவது ஹீரோ கிட்ட இருந்து மறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. ஹீரோவையும் ஹீரோவோட அசிஸ்டன்ட்டையும் காட்டுறாங்க. அப்பதான் ஹீரோ என்ன கேக்குறான்னா, ஹீரோயினுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டியா, அவளுக்கு பேங்க்ல பணம் போட்டு விட்டுட்டியா அப்படி இப்படின்னு கேக்குறான். சார், நீங்க தான் அந்த பொண்ணை அந்த அளவுக்கு வெறுக்கிறீங்க, அவளை அவ்வளோ டார்ச்சர் பண்றீங்க, எதுக்காக இதெல்லாம் கேக்குறீங்க அப்படின்னு கேக்குறான். நானும் அவளும் சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே தான் வளர்ந்தோம். ஆனா அவளை பார்க்கும் போதெல்லாம் இப்ப என் அண்ணனும் அவங்க அம்மாவும் தான் ஞாபகம் வராங்க. அந்த கோவத்துல இவகிட்ட நான் சம்டைம்ஸ் ரொம்ப கோவமா நடந்துக்கிறேன். ஆனா எனக்கு அவளை பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். அப்பதான் இவங்க 2 பேருமே ஹீரோயின் டாக்டரை பார்த்துட்டு போறத பாக்குறாங்க. அதுவும் டாக்டர் என்ன டாக்டர்னு அப்படின்னு பார்க்கும் போதுதான் கைனகாலஜிஸ்ட பார்த்துட்டு போறா அப்படின்றது தெரியுது. நேரா காலேஜுக்கு போயிடுறா ஹீரோயின். ஹீரோயினோட அம்மா விஷயம் காலேஜ்ல எல்லாருக்குமே தெரியும் போல. அதுவும் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும்னா, கள்ளக்காதலன் கூட வேக வேகமா கார்ல 2 பேரும் சரக்கு அடிச்சுட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அப்ப ஆக்சிடென்ட் ஆகி 2 பேரும் அங்கேயே ஸ்பாட்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்றதுதான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு ஹீரோயினை அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இவளும் கண்டிப்பா இவங்க அம்மா மாதிரிதான் இருப்பா, நீ வேணா பாரு, எவனையாவது கள்ள காதலனாதான் வச்சிருப்பா, அதுவும் பணக்காரனா பிடிச்சிருவா, பணத்துக்காக ஆசைப்பட்டுட்டு இவ என்ன வேணாலும் பண்ணுவா, அவங்க அம்மாவா தானே பண்ணாங்க, கடைசியில நீ வேணா பாரு, ஒரு வயசான கிழவனா பார்த்து கல்யாணம் பண்ணிப்பா, அவன் கிட்ட சொத்து இருந்தா போதும்னு அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு டைம்க்கு மேல பயங்கரமா கோவம் வந்துருது.
நம்ம ஹீரோயினோட கிளாஸ்ல இருக்க பில்லியை இப்பதான் காட்டுறாங்க. இவளோட பேர் வந்து வைவை. இப்பதான் இவ வந்துட்டு என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்த நினைச்சு பாக்குறா. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஹோட்டல்ல தனியா இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த நாளுக்கு அதே ஹோட்டல்ல தான் இவளுமே இருந்திருக்கா. யார்கிட்டயோ போன் பேசிக்கிட்டே போயிட்டு இருந்திருக்கா. அந்த டைம்க்கு ஹீரோயின் ரொம்ப பதட்டமா அந்த ரூம்ல இருந்து ஓடுறத பாத்திருப்பா. ஆனா ஆல்ரெடி ஹீரோக்கு வந்து போதை மருந்து கொடுத்து அனுப்புனதே இவதான். ஆனா ஹீரோயின் அதுக்குள்ளேயே ஹீரோவோட கண்ணுல மாட்டிடுறா. இவ வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுதா. அதுக்குள்ளேயே வந்து ஹீரோயினும் ஹீரோவும் ஒன்னா இருந்துடுறாங்க. ஹீரோயினும் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி போயிடுறா. அப்புறம்தான் உள்ள வரா. சரி வேற வழியே இல்ல, நம்மளே வந்து ஒரு ஆக்டர் போட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ போய் ஹீரோ பக்கத்துல படுத்துக்கிறா. அதனால ஹீரோ வந்துட்டு நான் வந்து உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவளை என்கேஜ்மெண்ட் பண்றதுக்கும் ஒத்துக்கிட்டான். அதனால இவ வந்து இப்ப இல்லாத சீன் போட்டுக்கிட்டு இருக்கா. நான் கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு கேடு கட்ட பொம்பளையோட பொண்ணெல்லாம் அந்த வீட்லயே வாழ்ந்துகிட்டு இருந்தா, அவ கூட நான் சேர்ந்து வாழ்ந்தேன்னா என் பேர் உள்ள கேட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு செம ஆத்திரம் வந்து எழுந்து போய் பலான்னு ஒண்ணு கண்ணத்திலேயே விட்டுறா. எங்க அம்மாவை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எங்க அம்மாவை பத்தி பேசுற, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? அடுத்தவங்கள பத்தி என்ன வேணாலும் பேசுவியா? முதல்ல உன்னோட குடும்பத்துல என்ன பிரச்சனை, அங்க யார் யாரெல்லாம் ஒழுங்கா இருக்கா ஒழுக்கம் கெட்டு இருக்கா அப்படின்றதெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லி கத்துறா. அதுக்கு உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிறாளுங்க. அவ யாருன்னு தெரியுமா? அவ ஹீரோவோட ஃபியான்சி. நீ அவளையே அடிச்சிட்டியா? போச்சு போச்சு போ. ஒண்ணு வந்து அவ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உன்னை வீட்டை விட்டு துரத்து போறா, இல்லைன்னா இப்பவே ஹீரோ உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவான் இவ சொன்னானா அப்படின்னு ஹீரோயின் மிரட்டிட்டு இருக்காளுங்க. ஹீரோயின் இனிமே எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல, நான் அந்த வீட்டுல இருக்கவே போறது இல்ல அப்படின்னு சொல்றா. இந்த காலேஜ்ல ஒன் ஆஃப் த பார்ட்னர் நம்ம ஹீரோவும் தான். அதனால அவன் காலேஜ வந்து பாக்குறதுக்காக வந்திருக்கானா. அந்த டைம்க்கு இதெல்லாம் நடந்திருக்கு. வேக வேகமா போயிட்டு என்ன சொல்றானா, பாத்தீங்களா அவ என்ன போட்டு அடிச்சுட்டா, என்கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டா, அப்படி இப்படின்னு எல்லாரும் கதை கதையா சொல்றாங்க. எப்படியும் ஹீரோ வந்துட்டு நமக்கு சப்போர்ட் பண்ண போறது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றான்னா அங்க இருந்து கோவமா கிளம்பி போயிடுறா. அப்பதான் ஹீரோ என்ன பண்றான்னு பார்த்தா அந்த பிரின்சிபல் கிட்ட கேக்குறான், உங்க காலேஜ்ல இதை தவிர வேற எதுவும் பண்ண மாட்டாங்களா? பசங்க எல்லாம் படிக்க மாட்டாங்களா? பசங்க எல்லாம் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு கூட நீங்க பாக்க மாட்டீங்களா? வெறும் அடுத்தவங்கள பத்தி கேவலமா பேசுறது, ரூமர் பண்றது, காசப் பேசுறது, இதுதான் இந்த காலேஜ்ல வேலையாவே நடக்குதா? படிப்பெல்லாம் நடக்கலையா அப்படின்னு கேக்குறான். அவ்வளவுதான் வைவை மூஞ்சி பேய் அறிஞ்ச மாதிரி ஆயிடுது. ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு கார் வந்து அங்க பக்கத்துல நிக்குது. நிக்கும் போதே வந்து ஹீரோ கார்ல வந்து ஏறு அப்படின்னு சொல்றான். இல்ல எனக்கு வேலை இருக்கு, நான் போகணும் அப்படின்னு சொல்றா. இருந்தாலும் ஹீரோயின் அப்படியே விட்டுடுவான். வேக வேகமா அவளை கார்ல புடிச்சு இழுத்துக்கிறான். இத பாரு, நீ வந்து ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட இருந்து மறைக்கிற, அது என்னன்னு எனக்கு சொல்லு அப்படின்னு கேக்குறான். நான் எதையும் மறைக்கல அப்படின்னு சொல்றா. உனக்கு வந்துட்டு எதுக்குமே உரிமை இல்ல, எனக்கு தெரியும். உன்னோட மூஞ்ச பார்த்தாவே நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற, நீ எதுக்கு டாக்டரை போய் பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் சொல்லிடுறா, அது ஜெனரல் செக்அப்க்கு தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லிடுறா. அன்னைக்கு நைட்டு டேட்டை சொல்லி இவன் கேக்குறான். அந்த டேட் அன்னைக்கு நீ நைட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேக்குறான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நான் எங்கேயுமே போல, வீட்டுலதான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றா. ஹீரோவால நம்பவே முடியல. ஹீரோக்கு வந்து நம்ம ஹீரோயின் கூட தான் இருந்தோமோ அப்படின்ற ஒரு ஞாபகம் மட்டும் இருந்துகிட்டே இருக்கு. நீ என்கிட்ட மட்டும் போய் சொல்ற அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயினை செமையா திட்டுறான். அது மட்டும் இல்லாம உனக்கு 20 வயசு வரைக்கும் நான் தான் கார்டியன், என்ன மீறி என்னால எதுவுமே பண்ண முடியாது, நீ எங்கன்னா போகலாம் அப்படின்னு நினைச்சினால முடியாது, நீ என் கூட தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா இவன் மனசுல மட்டும் அன்னைக்கு நைட்டு நம்ம கூட இருந்தது ஹீரோயின் தான் அப்படின்ற மாதிரி தான் தோணல் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா ஹீரோயின் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்கிறா. செலவுக்கு இந்த காசை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான காசு ஹீரோயினுக்கு கொடுக்குறான். ஹீரோயின் எனக்கு எதுவுமே தேவையில்ல, நான் பார்ட் டைம் ஜாப் பாக்குறேன், அதுல வர காசு எனக்கு போதும், உன் காசு தேவையில்லை அப்படின்னு சொல்லி இறங்கி போயிடுறா. அப்பதான் கரெக்டா அந்த டைம்க்கு ஹீரோயினை பாக்கிறதுக்காக ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வரான். அவன் வந்த உடனே இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்லா படிக்கிற பையன். நம்ம ஹீரோயினுக்கு டவுட் எல்லாம் அவன் தான் கிளியர் பண்றான். எல்லா விஷயமும் அவன் தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே ஹீரோ இவன் யாரு அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட கேக்குறான். அப்பதான் இவனை சொல்றான், இவங்க ரெண்டு பேருமே கொஞ்ச நாளா ரொம்ப க்ளோஸா இருக்காங்க, மேபி அவங்களோட பாய் ஃப்ரெண்டா இருப்பானோன்னு தோணுது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. இப்பதான் அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு, அன்னைக்கு நைட்டு அந்த ஹோட்டல் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறான்.
இப்பதான் ஹீரோயினோட ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. அவன் வந்து ஹீரோயினை ஒன் சைடா லவ் பண்றான். அவளோட மொபைல் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போய் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து தரான். இவ்ளோ பழைய போன் எதுக்கு ரெடி பண்ண, தூக்கி போட வேண்டியது தானே அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோவும் இவளும் ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாமே அதுல இருக்கா. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு சந்தோஷமாயிடுது. நான் இதுக்காக தான் இதை கேட்டேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு ஹீரோ மேல பயங்கரமான க்ரஷ் இருக்கு. ஆனா இது வரைக்கும் அதை ஹீரோ கிட்ட சொன்னது இல்ல. அதே நேரத்துக்கு இந்த வைவை தான் ஹீரோயின் மேல செம காண்ட்ல இருக்கா இல்லையா. அவ என்ன பண்றான்னா நேரா வந்து ஹீரோவோட வீட்டுக்கு வந்துடுறா. ஹீரோவோட வீட்டுல தானே ஹீரோயின் தங்கியிருக்கா. மேல வந்து ஒரு பெரிய பெட்ரூம்ல ஹீரோயின் தங்கிட்டு இருந்தா. அந்த பெட்ரூமை காலி பண்ணி அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் வெளியில எடுத்துட்டு வந்து வச்சுட்டா. என்ன ஆச்சு, எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னும் போது, அந்த ரூம் ரொம்ப பெருசா நல்லா இருக்கு. நான் இந்த வருஷம் காலேஜ் முடிச்சிருவேன். முடிச்ச உடனே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கதான் வரப்போறேன். நான் இனிமே இந்த ரூம்ல தான் தங்குவேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. அப்ப உண்மையாவே இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுமா, அதுக்குள்ளேயே நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறா. ஹீரோயின் எதை பத்தியும் கவலைப்படல. இருந்தாலும் அங்க சின்னதா ஸ்டாஃப் ரூம் இருக்கு, அதுக்குள்ளேயே நான் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. 3 பேருமே ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு நம்ம வைவை என்ன பண்றா அப்படின்னா ஹீரோ கிட்ட இது கொஞ்சம் எடுத்து தரீங்களா, அது கொஞ்சம் எடுத்து தரீங்களா, எறாலாம் கொஞ்சம் தோல் உரிச்சு தரீங்களா அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமா வேலை வாங்கிட்டு இருக்கான். அவனுமே எல்லாமே சலிக்காம செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினுக்கு எப்படி கஷ்டமா இருக்குன்னா, ஒரு காலத்துல இவளுக்கு தான் இதெல்லாம் இவன் செஞ்சுக்கிட்டு இருந்தான். இதுல வேணும்னே ஹீரோயின் எதிர்க்கையே வந்துட்டு அவனை கிஸ் வேற பண்றாளா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஹீரோவுக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரி அசிங்கமா தான் இருக்கு. இருந்தாலும் ஹீரோயின் நல்லா கடுப்பாகட்டும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்ப அந்த இடத்துக்கு வேலைக்காரங்க வராங்க. அவங்க வந்த உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹீரோ வந்துட்டு நீ ரொம்ப வெயிட் லாஸ் ஆயிட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. கொஞ்சம் நல்லா சாப்பிடுமா, எங்களை தான் திட்டுறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு என்னது, அவன் என்ன பத்தி ஃபீல் பண்றானா அப்படின்னு தோணுது. அடியே இதெல்லாம் ஏண்டி சொல்லிவிட்ட அப்படின்ற மாதிரி ஹீரோ கடுப்பாயிட்டு, கொஞ்சம் வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போறீங்களா அப்படின்னு திட்டி விட்டுறான். எறா தோலை உரிச்ச உடனேயே அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு பெரட்டிக்கிட்டு வந்துடுது. அவதான் மாசமா இருக்கா இல்லையா. தப தப தபன்னு எழுந்து பாத்ரூம்க்கு ஓடுறா. இதெல்லாம் ஹீரோ பார்க்கும் போது வேலைக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னது இது, பிரெக்னெண்டா இருக்கவங்களுக்கு தான் இப்படி எல்லாம் இருக்கும், இவளுக்கு ஏன் இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னும் போது வைவைக்கு டென்ஷன் ஆயிடுது. ஐயோ ஒரு வேலை பிரெக்னெண்டா இருப்பாளோ அப்படின்னு. மறுபடியும் ஹீரோ என்ன பண்றான்னா அதே டேட்டை சொல்லி வேலைக்காரங்க கிட்ட அன்னைக்கு ஹீரோயின் எங்க இருந்தா அப்படின்னு கேக்குறாங்க. மோஸ்ட்லி அவங்க வந்து காலேஜ்ல இருந்து வந்தா வீட்டுலதான் இருப்பாங்க. ஆனா அந்த மாசம் வந்து ஏதோ ஒரு நாள் மட்டும் நைட்டு அவங்க வீட்டுக்கு வரல, விடிய காலையில தான் வந்தாங்க. எனக்கு டேட்டு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ செம கோவமா அங்க இருந்து எழுந்து போறான். நேரா ஹீரோயின் கிட்ட போயிட்டு உண்மையை சொல்லு, நீ எதுக்காக இப்ப இப்படி வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்க, நீ பிரெக்னெண்டா இருக்கியா அப்படின்னும் போது, நான் ஏன் பிரெக்னெண்டா இருக்கேன், ஏன் என்கிட்ட வந்து லூஸ் மாதிரி பேசுற அப்படின்னு சொல்றா. உண்மையை சொல்லு, நீ கண்டிப்பா பிரெக்னெண்டா தான் இருக்க. அன்னைக்கு நைட்டு நீயும் நானும் தானே ஒன்னா இருந்தோம், நீ என் கூட தானே இருந்த அப்படின்னு கேக்குறான். பைத்திய மாதிரி ஏதோ உளராதீங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நீங்க தான் உளறிட்டு இருக்கீங்கன்னும் போது, அவ்வளவுதானே சரி வா ஹாஸ்பிட்டல்ல போய் டெஸ்ட் எடுத்து தெரிஞ்சுக்கலாம், நீ அப்ப பிரெக்னெண்டா இல்ல தானே அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்கிறான். ஆனா ஹீரோயின் என்ன சொல்லிடுறான்னா, தயவு செஞ்சு வந்துட்டு என்ன தொல்லை பண்ணாதீங்க, நான் வந்து உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், உங்க குடும்பமானதை நான் வாங்க மாட்டேன், நல்லபடியா இருந்துட்டு நல்லபடியா போயிடுவேன். நான் ஆல்ரெடி எல்லாம் செக் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஸ்டொமக் ப்ராப்ளமா இருக்கு கொஞ்ச நாளா. அது எல்லாத்துக்கும் மெடிசன் கொடுத்துருக்காங்க, நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் வேலைக்கு போய் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கா. அந்த காசை ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு, நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போறேன், இது வரைக்கும் நீங்க எனக்கு செலவு பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் இந்த காசை வச்சுக்கோங்க, மீதி எவ்வளவு இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லலான்னு ஹீரோவோட ரூம்க்கு போறா. அங்க பார்த்தா வைவையும் ஹீரோயினும் ஒன்னாதான் இருக்காங்க. டக்குனு இதை பார்த்த உடனே ஹீரோயின் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறா. ஹீரோ மரியாதையா வெளியில போ, கதவு சாத்திட்டு அப்படின்னு ஒரு கத்து கத்துறான். அப்புறம் பார்த்தா டக்குனு ஹீரோ வந்துட்டு வைவை கிட்ட உன் ட்ரெஸ்ஸை கழட்டு அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு கர்மம் எப்படா இங்க இருந்து போவோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. வேக வேகமா அங்க இருந்து போயிடுறா. இவளும் வெக்கப்பட்டுக்கிட்டே வந்து ட்ரெஸ் கழட்டுறாளா. கரெக்டா அந்த டைமுக்கு வேக வேகமா ஹீரோ வந்து முதுகுல ஏதோ அடையாளம் இருக்கா அப்படின்னு தேடுறான். என்ன அப்படின்னு பார்த்தா ரெட் கலர்ல ஒரு பெரிய மச்சம் நம்ம ஹீரோயினோட முதுகுல இருந்திருக்கு. அந்த மச்சம் மட்டும்தான் இவனுக்கு ஞாபகம் இருக்கு. அதனால அந்த மச்சம் தான் இருக்கா அப்படின்னு பார்க்க, ஆனா இவளோட உடம்புல இல்ல. அப்ப நீ கிடையாது, அன்னைக்கு நைட் என் கூட இருந்தது நீ கிடையாது, எதுக்காக போய் சொன்ன அப்படின்னு கத்துறான். ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, நான் தான் உங்க கூட அன்னைக்கு இருந்தேன், நீங்க நினைச்ச பார்த்த மாதிரி அந்த மச்சம் என்னோட உடம்புலதான் இருந்தது. இப்போ 1 மாசத்துக்கு முன்னாடிதான் நான் லேசர் ட்ரீட்மெண்ட்ல எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றா. எதா இருந்தாலும் சரி, நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உனக்கு ப்ராமிஸ் பண்ணதுக்கு காரணம் ஒரே ஒரு விஷயம்தான். அந்த விஷயம் உண்மை இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இதுக்கு ஒரு வேல்யூவும் கிடையாது. இப்பவே வந்துட்டு உன்னோட வீட்டுக்கு நீ கிளம்பி போயிடு, நீ இங்கேயே இருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிடுறான்.
ப்ளீஸ் என்ன நம்புங்க, நான் வந்து உங்களை ஏமாத்தல அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. இவன் பாட்டு அங்க இருந்து போயிடுறான். ஹீரோ வெளியில வந்த உடனே ஹீரோயின் ரெடியா நின்னுகிட்டு இருக்கா. இதுல கொஞ்சம் காசு இருக்கு, இது எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு நல்ல வேலைக்கு போன உடனே என்னால எவ்வளவு முடியுதோ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எனக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். நான் வந்து இனிமே தனியா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். எனக்கு இன்னும் ஒரு மாசத்துல 20 வயசு ஆக போகுது. அதனால நான் தனியா இருக்கலாம். நீங்களும் வந்து என்னோட கார்டியனா அதுக்கப்புறம் இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றா. இவன் கடுப்பாய் ஹீரோயின் கழுத்தை பிடிச்சிடறான். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இந்த மாதிரி வார்த்தையை என்கிட்டயே கேட்டிருப்ப. நீ வந்துட்டு இங்க இருக்கணும் இல்லைன்றத நான் தான் டிசைட் பண்ணணும். நீ பண்ணக்கூடாது. நீயும் உங்க அம்மாவும் வந்து என் குடும்பத்துக்கு பண்ண துரோகத்துக்கும் என் அண்ணன் வந்து இறந்து போனதுக்கும் நீ வந்து எவ்வளவு நாள் ஆனாலும் எனக்கு அடிமையா இங்க இருந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். எங்க அம்மா பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணுவேன்? அப்படியே எங்க அம்மா தப்பே பண்ணியிருந்தாலும் அது அவங்களோட பிரச்சனை. இதுக்கு எனக்கும் என்ன சம்மதம்? நான் எதுக்காக கஷ்டப்படணும்? எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது. அவ கூட சேர்ந்து நான் எதுக்கு இந்த வீட்டுல வாழணும் அப்படின்னு சொல்றா. எதுக்காகவா? இதுக்காக தான். என்னோட லைஃப்ல எனக்கு இருந்த ஒரே சொந்தம் என் அண்ணன் மட்டும்தான். அவனையும் வந்துட்டு நீயும் உங்க அம்மாவும் சேர்ந்து கொன்னுட்டீங்க. இப்போ உங்க அம்மா இல்லைல்ல, அவங்க அனுபவிக்கிறதுக்கு அவங்க பட வேண்டிய கஷ்டத்தை எல்லாம் படாமையே போயிட்டாங்க. இப்ப அது எல்லாத்துக்கும் சேர்த்து நீ தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு காண்டா அங்க இருந்து போயிடுறான். அதோட மறுநாள் என்ன ஆகுதுன்னா ஹீரோயின் வேலைக்கு போறா. அங்க ஒருத்தன் மேனேஜர் இருக்கான். அவன் வந்து ஹீரோயினை பாக்குற பார்வையே சரியில்லை. அவனோட ரூம்க்கு போன உடனே ஹீரோயின் வந்து கொஞ்ச நேரத்திலேயே மயக்கம் வர மாதிரி ஆயிடுது. நானும் எவ்வளவு நாளா அவளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, இந்த மாதிரி ஒரு நாள் வருமானு சொல்லிட்டு. என்கிட்ட நீ சிக்கவே இல்லை, இன்னைக்குதான் வந்து எல்லாம் அமைஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ரேப் பண்ண ட்ரை பண்ற. ஹீரோயின் லப லப லபன்னு கத்துறா. அந்த டைமுக்கு மீட்டிங்காக அந்த இடத்துக்கு வந்த ஹீரோ வந்து ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு யோசிக்கிறான். ஒண்ணும் இருக்காது அப்படின்னு சொல்லி வைஃபை சொல்லிக்கிட்டே இருக்கா. இருந்தாலும் ஹீரோ கதவு திறந்துட்டு உள்ள வந்து பாக்குறான். நல்ல வேலையா உள்ள வந்ததுனால ஹீரோயினை உடனே காப்பாத்திடுறான். ஆனா ஹீரோயின் தான் சுத்தமா சுயநினைவே இல்லாம மயங்கிடுறா. இப்பதான் டாக்டர் வந்து கத்துறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா, பிரெக்னன்ட் லேடி எப்படி ஒழுங்கா பாத்துக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னும் போது, என்னது பிரெக்னன்டா? அப்ப அவ பிரெக்னன்ட் தானா அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுது இவனுக்கு. அதோட ரொம்ப நேரம் கழிச்சுதான் ஹீரோயின் வந்து கண்ணை முழிக்கிறா. கண்ணை முழிக்கும் போதே வந்து ஹீரோ பக்கத்துலயே நின்னுட்டு இருக்கான். அவ்வளவுதான், அவ கண்ணு முழிச்ச உடனே உண்மையை சொல்லு, உனக்கும் எனக்கும் பிறக்க போற குழந்தை தானே, அது உன் வயிற்றுல வளர்றது ஏன் குழந்தை தானே அப்படின்னு கேக்குறான். என்ன நீங்க வளர்றீங்க? நான் வந்துட்டு உங்க கூட எல்லாம் இல்ல, இந்த குழந்தையோட அப்பா வேற யாரோ ஒருத்தர் அப்படின்னு சொல்றா. என்னது வேற யாரோ ஒருத்தரா? எதுக்காக போய் சொல்ற? அன்னைக்கு நைட் அந்த ஹோட்டல்ல என் கூட நீ தான் இருந்த, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றான். இல்ல இல்ல, என்னோட நீங்க சொல்ற டேட் வேற, என்னோட குழந்தைக்கு 2 மாசம் ஆகுது ஆல்ரெடி அப்படின்னு போய் சொல்றா. உடனே வேகமா முதுகுல இருக்க அந்த மச்ச அடையாளத்தை பாக்குறான். இந்த அடையாளம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் கோவப்படுறா. இந்த அடையாளம் யாருக்கு வேணாலும் இருக்கலாம், இந்த மச்சம் யாருக்கு வேணாலும் இருக்கலாம், ஏன் ஏன் ஒருத்திக்கு தான் இருக்கா என்ன அப்படின்னு கேக்குறா. ஓ அப்படியா, அப்பனா வந்துட்டு இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு சொல்லு, உன் கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு சொல்லு அப்படின்னு கேக்குறான். என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றா. அப்பனா உடனே இவளுக்கு அபார்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் கிட்ட கூப்பிட்டு சொல்லிடுறான். ஆபரேஷன் தியேட்டர்ல போயிட்டு செம்ம ரகல பண்றா ஹீரோயின். அங்க இருக்க எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஓடிக்கிறா. கத்தியை எடுத்து டாக்டரையே மிரட்டுறா. ஆனா ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அடிப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை அப்படியே கை வச்சு பொடுங்கிடுறான். ஹீரோயினுக்கே கஷ்டமாயிடுது. ஹீரோவோட கையெல்லாம் வெட்டி ரத்தம் வர ஆரம்பிச்சிடுது. அதோட நேர வந்து வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறான். இதுக்கப்புறம் நீயா வந்துட்டு இவன் தான் வந்து உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்பா அப்படின்னு ஒண்ணு சொல்லணும். அப்படி இல்ல அப்படின்னா அபார்ஷனுக்கு ஒத்துக்கணும். இது ரெண்டுத்துல எதுனா ஒரு விஷயத்துக்கு நீ சம்மதிக்கிறதா இருந்தா மட்டும் ரூமை விட்டு தாண்டி வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அசிஸ்டன்ட் கிட்ட மறுபடியும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது, அவங்களோட சிஸ்டம் எல்லாம் ஏதோ ப்ராப்ளம் இருக்கான், எப்படியாவது ஒரு 2 நாள்ல ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றான். எங்க பார்த்தா அதே நேரத்துக்கு ஹீரோயின் சாப்பிடாமயே இருந்து அவளுக்கு வந்து பயங்கரமான ஃபீவர் வந்துடுது. அப்பதான் ஹீரோயின் கிட்ட வேலைக்காரங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்னவா இருந்தாலும் சரி, நாளைக்கு இந்த குழந்தைய நீ வச்சுக்க போறியோ இல்லையோ, ஆனா இப்போ உன் வயதுல இருக்க வரைக்குமோ அந்த குழந்தைக்கு உயிர் இருக்கு, அது உன்னதான் அம்மான்னு நம்பியிருக்கோம். அது நீ சாப்பிடாம இருந்து கொடுமைப்படுத்துறதெல்லாம் ரொம்ப மோசம். அந்த குழந்தைக்காகவாவது எழுந்து சாப்பிடு அப்படின்னு சொன்ன பிறகுதான் அவ ஒத்துக்கிறா. இப்பதான் ஹீரோ கிட்ட அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்றான்னா, அன்னைக்கு நைட்டு வைவை தான் வந்துட்டு உங்க கூட இருந்திருக்காங்க சார் அப்படின்னு சொல்றான். ஆனா இல்லவே இல்ல, கண்டிப்பா என் கண்ணு என்னோட ஞாபகமும் பொய் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இவன் குழப்பமாயிடுறான் ரொம்ப. இப்பதான் வைவை வந்து யோசிச்சுட்டு இருக்கா. இது எல்லாமே வந்து இவதான் செட் பண்ணிருக்கா. அதாவது ஏதோ ஏதோ பிளான் பண்ணி எடிட் எல்லாம் பண்ணி
தப்பான வீடியோவை உங்களுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. ஹீரோயினால தானே கையில ஹீரோக்கு அடிபட்டுச்சு. அதனால இவ என்ன பண்றான்னா மருந்து எடுத்துக்கிட்டு போறா, எப்படியாவது ஹீரோக்கு போடலாம்னு சொல்லி. ஆனா ரூம்ல ஹீரோ இல்ல, வெறும் வைவை மட்டும்தான் இருக்கா. இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா நம்ம விக்ரம் பட ரேஞ்சுக்கு இவ சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் கொடுக்குறாளா. ஹீரோயின் பயங்கர அப்செட் ஆயிடுறா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோ ரூம்க்கே வரான். வந்த உடனே இவளை புடிச்சு வெளியில தள்ளி கதவை சாத்திடுறான். அதோட மறுநாள் காலையில ஹீரோயின் சாப்பிட்டாளா அப்படி இப்படின்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போது இவங்க 2 பேரும் ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அத வைவை கேட்டுடுறா. இப்பதான் வைவைக்கு ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்ற விஷயமே தெரியுது. ஹீரோயினுக்கு ஸ்பெஷலா சூப் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்க்கு கிச்சன்ல ஆள் இல்லாத நேரம் இவ எதையோ எடுத்துட்டு போய் அதுல கலக்கி விட்டுறா. ஹீரோயினும் அவளோட ரூம்ல உட்காந்து சூப்பை குடிக்கலாம் அப்படின்னு போகும்போது பூனை ஒண்ணு வருது. ஹீரோயின் வளர்க்குற பூனை. அந்த பூனை பசியில இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பூனைக்கு அந்த சூப்பை ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுக்குறா. பார்த்தா சூப்பை குடிச்ச உடனே சுருண்டு விழுந்துடுது பூனை. இவளுக்கு பயமாயிடுது. கண்டிப்பா யாரோ ஏதோ பண்ணிருக்காங்க. இனிமே இந்த வீட்டுல நம்ம இருந்தோம் அப்படின்னா இந்த குழந்தைய உயிரோட விட மாட்டாங்க. இந்த குழந்தைய நம்ம காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறா. ஹீரோயின் சடனா வந்து ஹீரோவை பாக்கிறதுக்கு போறா. ரொம்ப எல்லாமே மாறின மாதிரி, நீங்க சொன்ன எல்லாமே கரெக்டா தான் இருக்கும் அங்கிள், அதனால நான் அபார்ஷன் பண்ணிக்க ஒத்துக்கிறேன். நாளைக்கே வந்து டேட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. நீ எதுக்காக உன்னை கஷ்டப்படுத்திக்கிற? நான் கேட்டது என்ன, அந்த குழந்தையோட அப்பா யாருன்னு அதை ஏன் சொல்ல மாட்டேற அப்படின்னும் போது அந்த விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லிடுறா. அதோட மறுநாள் வந்து ஹீரோயின் காலேஜுக்கு போறா. அந்த டைமுக்கு வந்து ஃப்ரெண்டு பாக்குறதுக்காக வரான். பார்த்தா ஹீரோயினை சுத்தி 4 பாடி கார்டு. நான் கொஞ்சம் இவன் கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் அவனுங்க வந்து போறானுங்க. அப்பதான் ஃப்ரெண்டு கேக்குறான், எல்லாரும் வந்துட்டு நீ மாசமா இருக்க அப்படின்னு ஸ்கூல் பூரா பேசிக்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயினும் ஆமா உண்மைதான் அப்படின்னு சொல்றா. யார் இந்த குழந்தைக்கு அப்பா அப்படின்னு இவனும் கேக்குறான். தயவு செஞ்சு அதை பத்தி மட்டும் எதுவுமே என்கிட்ட கேட்காத அப்படின்னு சொல்லிடுறா. ஆனா எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேக்குறா. இவனுமே நான் எப்பவும் உனக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். நேரா வந்துட்டு வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போன உடனே ஹீரோவை பாக்குறதுக்காக தான் போறா. ஹீரோக்கு டீ எல்லாம் எடுத்துட்டு போய் கொடுக்குறா. என்னாச்சு உனக்கு, என்னது வித்தியாசமா ஏதோ நடந்துக்கிற அப்படின்னும் போது இல்ல இல்ல ஆன்டி தான் உங்களுக்காக டீ எடுத்துட்டு வந்திருந்தாங்க. பட் ஆனா நான் வந்து ஒரு பெண் உங்களுக்காக வாங்கினேன் ஆசையா, அந்த பெண்ணை கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நானே டீயும் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு ஒரு பெண்ணை கொடுக்குறா. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா ஹீரோ வந்து அப்படியே மயங்கி கிடக்குறான். அப்ப வந்துட்டு என்ன சொல்றா அப்படின்னா, நான் வந்துட்டு இன்னொரு பொண்ணு கூட நீ வாழறத என்னால பார்க்கவே முடியாது. நான் இப்ப போறேன். அது மட்டும் இல்லாம நம்மளோட இந்த குழந்தையையும் காப்பாத்தணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு கிஸ் கொடுத்துட்டு அங்க இருந்து போறா. அப்பதான் வந்துட்டு இவன் ஃப்ரெண்டு கிட்ட என்ன ஹெல்ப் கேட்டிருப்பா அப்படின்னு பார்த்தா, இங்க இருந்து பிக்கப் பண்ணி கொஞ்சம் தொலைவு தள்ளி எடுத்துட்டு போய் ஃபாஸ்டா என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயினை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரங்க எல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஹீரோவையும் வந்து எழுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் சும்மா இருப்பானா. ஹீரோயினும் ஃப்ரெண்டும் போற காரை எப்படியோ சுத்து போட்டு பிடிச்சிடுறாங்க. இவங்களால எஸ்கேப்பே ஆக முடியல. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா ஏன் கிட்டயே வந்து இவ்ளோ டிராமா பண்ணி ஏன் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு நினைச்ச. இவன் தானே வந்துட்டு இந்த குழந்தையோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரனை இழுத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவனை விடவே விடாதீங்க, அவனை வந்து சாகுற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றான் ஹீரோ. இல்ல அவனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல, தயவு செஞ்சு அவனை ஒண்ணும் பண்ணாதீங்க அப்படின்னு ஹீரோயின் கெஞ்சுறா. என்னால ஒரு பாவப்பட்டவன் சாக வேண்டாம், நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் காலிலேயே விழுந்துடுறா. இப்பவும் கடைசி வரைக்கும் அந்த குழந்தையோட அப்பா யாருன்னு நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்துறான். நான் சொல்ல மாட்டேன், ஆனா இவன் கிடையாது, இவனை விட்டுருங்க, இவன் பாவம் அப்படின்னு சொல்றா. நேரா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறான். உனக்கு இப்பவும் நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேக்குறேன், யாரு அப்பான்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் சொல்றதுக்கு தயாரா இல்ல. அதுக்கப்புறம் இது உன்னோட இஷ்டம், இது கடைசியா நீ எடுத்த முடிவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆபரேஷன் ரூம் காமிச்சிடுறான். ஆபரேஷன்லாம் முடிஞ்சு கொஞ்ச நாளுக்கு ஹீரோயின் வந்து யார்கிட்டயும் பேசுறது கூட இல்ல, ரொம்பவும் சோகமாவே தான் இருக்கா. இங்க அதே நேரத்துக்கு வைவை என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் வீட்டுக்கு வர வச்சுட்டு எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கா. சும்மாவா இருப்பா, நம்ம ஹீரோயினையும் வம்புக்கு இருப்பா இல்லையா. வா வா, நீயும் வந்து என்னோட வெட்டிங் ட்ரெஸ்ஸை பார்த்து செலக்ட் பண்றியா, எனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேக்குறா. எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, எனக்கு டயர்டா இருக்கு, நான் தூங்க போகணும் அப்படின்னு சொல்றா ஹீரோயின். ஆமா கரெக்டு தான், உனக்கும் உங்க அம்மாக்கும் இந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸை பாக்குறதுக்கெல்லாம் தகுதியே இல்லதான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு மறுபடியும் கோவம் தான் வருது. எதுக்குடி நீ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கன்னு.
இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பல்லார் பல்லார்னு கன்னத்துல 2 3 வைக்கிறா. எங்க அம்மாவை பத்தி பேசாதன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிட்டேன், திரும்பவும் திரும்பவும் வைக்கமே இல்லாம எங்க அம்மாவையே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கத்துறா. நேரா ஹீரோ கிட்டே போறா. தயவு செஞ்சு வந்துட்டு என்னை விட்டுருங்க, நான் வெளியில தனியா போய் இருந்துக்கிறேன் அப்படின்னும் போது, எதுக்காக இப்ப மறுபடியும் நீ இதை பேசுற அப்படின்னு கேக்குறான். என்னால இவ இருக்க வீட்டுல வாழ முடியாது, எனக்கும் அவளுக்கும் சுத்தமா செட் ஆகாது, அவ இங்க இருக்கிறதையும் நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறதையும் என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்றா. சொல்யூஷனா இதுக்கு வேற எதனாதான் யோசிக்கணுமே தவிர நீ வீட்டை விட்டு போகணுன்றதை யோசிச்சேன்னா வேலைக்கு ஆகாது, அப்படியெல்லாம் உன்னால போயிட முடியாது, நான் உன்னை விடவும் மாட்டேன், அதை விட்டுட்டு வேற எதனா யோசி அப்படின்னு சொல்லிடுறான். இப்பதான் ஹீரோயின் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போற. ஹீரோக்கு தெரியாம அவ வந்துட்டு டாக்டர் கிட்ட கெஞ்சி கேட்டு ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம், என் குழந்தைய விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால டாக்டருமே அந்த குழந்தைய எதுவும் பண்ணாம விட்டுட்டாங்க. அன்னைக்கு நைட்டே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா இவளுக்கு டிக்கெட் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். இதா நீ கொஞ்ச நாளுக்கு அப்ராட்ல போய் தங்கிரு, ஏன்னா இப்போ மேபி இந்த அபார்ஷன் அது இதுன்னு பார்த்ததுனால நீ டிப்ரெஷன்ல இருக்கலாம், நீ கொஞ்சம் வேற இடத்துல இருந்த அப்படின்னா உன்னோட மைண்ட் மாறும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அதுவும் நல்லதுதான், எனக்கு அங்கேயே காலேஜ்ல படிக்க வைக்கிறதுக்கு எதனா ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. அப்படின்னா நீ இங்க திரும்பியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றியா என்ன, எதுக்காக நீ அங்கேயே இருக்கணும், நீ கொஞ்ச நாளுக்கு வெக்கேஷனுக்கு தான் போயிட்டு வான்னு சொன்ன அப்படின்னும் போது, இல்ல என்னால இங்க வர முடியாது, எனக்கு இங்க வந்தாவே பழைய ஞாபகம்லாம் தான் வரும், என்னால அந்த ஞாபகத்துல வாழ முடியாது, தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோயினோட பேக்ல இருந்து இப்ப மாத்திரை வாங்கிட்டு வந்தா இல்லையா, அது உருண்டு கீழே விழுது. இந்த மாத்திரை எதுக்காக நீ வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இது பழசுதான், இது புதுசு இல்ல அப்படின்னு சொல்லி புடுங்கி குப்பையில போட்டுறா. நைட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனை தனியா கூப்பிட்டு பேசுறா. அதாவது நான் அப்ராட் போறேன், இதுக்கப்புறம் கண்டிப்பா நான் வரமாட்டேன், அங்க இருந்து இவனுக்கும் தெரியாத வேற ஒரு இடத்துக்கே நான் போயிட போறேன் அப்படின்னும் போது, அப்படின்னா நீ கொஞ்ச நாள்ல செட்டில் ஆனதுக்கு அப்புறமாவது எனக்கு ஒரு ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் திரும்பி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோயினை யாரோ கிட்னாப் பண்ணிடுறாங்க. ஆனா ஹீரோயின் உஷாரா என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவகிட்ட பெப்பர் ஸ்ப்ரே இருக்கு, அதை எல்லாரோட மூஞ்சிலையும் அடிச்சுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிச்சிடுறா. அதே நேரத்துக்கு இங்க வைவை என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோவை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ரெடியும் பண்ணிடுறா. அவங்க 2 பேருக்கும் கல்யாணமும் நடக்க போகுது. அப்ப ஹீரோ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஸ்டேஜ்ல வேண்டாம், எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்றான். நான் இவ்வளவு நாள் சொல்லி நீ கேட்கல, எனக்கு வேற வழியே தெரியல, சோ எல்லாரும் எதிர்க்கையும் இந்த விஷயத்த நான் சொன்னா மட்டும்தான் நீ ஒத்துப்பேன்னு எனக்கு தெரியும், தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்றான். அப்பதான் அந்த டைம்க்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கார வேக வேகமா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். எங்க போறீங்க, போகாதீங்க நீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவோட கையை பிடிச்சு நிறுத்துறா. இவனா இதுக்கப்புறம் நிப்பான், மரியாதையா இருந்துக்கோ, எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லடி, ஓடி சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயினை திரும்பவும் இவனுங்க பொடிச்சிட்டு வந்துடுறானுங்க. பொடிச்சிட்டு ஹீரோயினை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவளை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. கரெக்டா அந்த டைமுக்கு லாஸ்ட் லொகேஷனை வச்சு ட்ராக் பண்ணி ஹீரோவும் ஹீரோவோட ஆளுங்களும் இங்க வந்துடுறாங்க. அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, வைவை தான் இது எல்லாத்துக்கும் காரணம், இவ்வளவு நேரமும் அவ போன்ல தான் இவங்க கிட்ட பேசிட்டு இருந்தா, அதை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றா. அந்த நேரம்னு பார்த்து ஹீரோவை கத்தியால குத்த வரானா, நம்ம ஹீரோயின் நடுவுல வந்துடுறா. ஹீரோயினோட முதுகுலயே குத்திடுறான். இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு போன பிறகு டாக்டர் அவ எவ்வளவு நாள் பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்றதெல்லாம் கரெக்டா சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் தான் எக்ஸ்ட்ரா டேட் சொல்லியிருப்பா இல்லையா, இவனை ஏமாத்தணும்ன்றதுக்காக. இவனுக்கு அப்பதான் புரிய வருது, அப்பனா எல்லாமே ஒரே நாள் தான் வருது, கண்டிப்பா ஹீரோயின் தான் நம்ம கூட இருந்திருப்பா அப்படின்னு சொல்லி தோணுது. ஹீரோயினோட உயிருக்கே ஆபத்தா இருக்கு, ஹீரோயினோட வயித்துல இருக்க குழந்தையையும் காப்பாத்த முடியுமா அப்படின்றது டவுட் தான், சோ சைன் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சைன் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைசியா ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் தான் வைவைய இழுத்துக்கிட்டு வரான். இவ தான் இது எல்லாத்துக்குமே காரணம், இவ தான் எல்லாமே ஃப்ரேம் பண்ணிருக்கா, இவ தான் எல்லாமே பிளான் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆமா உண்மைதான், நான் தான் பண்ணேன் ஒத்துக்கிறேன், பட் ஆனா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, உன் மேல இருக்க காதல்ல தான் நான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேக்குறா. ஹீரோ இவளை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்துங்க, எல்லா ஆதாரத்தையும் அவங்க கிட்ட கொடுங்க, இவ வெளியிலயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோக்கு இதெல்லாம் கேட்டுட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினே பொழைப்பாளா இல்லையா அப்படின்றது தெரியல. ஹீரோயின் வயித்துல வளர்ற குழந்தைய பத்தியும் ஒன்னும் புரியல. ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு மறுநாள் ஹீரோயின் கண்ணை திறந்துடுறா. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. அப்ப அவ எழுந்த உடனே என் வயித்துல வளர்ற குழந்தை என்னாச்சு அப்படின்னு தான் கேக்குறா. இல்ல இல்ல குழந்தை நல்லா இருக்கு, குழந்தைக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்னு சொல்றான். எதுக்காக நீ என்கிட்ட உண்மையை சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஏன்னா நீதான் என்ன அந்த அளவுக்கு வெறுக்கிறியே, எங்க அம்மாவையும் கேவலமா தான் நீ நினைச்ச, என்னையும் நீ கேவலமா தான் நினைப்ப, அப்ப எனக்கு பிறக்கிற குழந்தைய மட்டும் நீ நல்லபடியா நினைச்சிடுவியா என்ன அப்படின்னும் போது
ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, எங்க அண்ணனோட இழப்ப தாங்கிக்க முடியாம உங்க அம்மா பண்ண தப்புக்கு நான் உன்னை தண்டிச்சிட்டேன். ஆனா நான் இதுக்கப்புறம் அப்படி கிடையாது. எனக்கு சின்ன வயசுல இருந்து உன்னை பிடிக்கும். ஆனா நான் ஏதோ ஒரு பைத்தியக்காரத்தனமா இந்த ஒரு வருஷம் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின், எனக்கும் தான் உன்னை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா, ஆனா இந்த ஒரு வருஷம் நீ என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு நம்ம ஹீரோவோட அண்ணி உள்ள வராங்க. இவங்க எதுக்குடா இங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்குமே ஷாக்கிங்கா இருக்கு. அப்பதான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உனக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன், அதனாலதான் நான் வந்தேன். எனக்கு உங்க அண்ணாவோட கார் ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, அதே டைம் தான் எனக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருந்தது. எனக்கு கால் உடைஞ்சு நான் இப்பதான் எழுந்து நடக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அவங்க ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, சாரிம்மா, நான் முதல்லயே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும். ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் என்னோட புருஷனை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு காரணம் நான் தான் வேற ஒருத்தனை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னு சொல்றாங்க. ஹீரோவால அது ஏத்துக்கவே முடியல. அண்ணி, நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க குழப்பறீங்க அப்படின்னு சொல்லும் போது, ஆமா உண்மைதான், உங்க அண்ணாவை விட்டுட்டு நான் வேற ஒருத்தரை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அதனாலதான் அவர் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டாரு. அதுவும் ரொம்ப நல்லபடியாவே அவர் என்ன எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு போக விட்டுட்டாரு. அதனாலதான் கடைசியா அன்னைக்கு நான் மீட் பண்ணணும்னு சொல்லி உங்க அண்ணனையும் உன்னோட அம்மாவையும் வர சொன்னேன். நான் வர சொன்னதுனாலதான் அவங்க 2 பேரும் வந்தாங்க ஒண்ணா. அப்பதான் கார் ஆக்சிடென்ட்ல அவங்க 2 பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க, அவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் தவிர அவங்க 2 பேருக்குள்ளேயும் நடுவுல ஒண்ணுமே கிடையாதுன்னு. அவ்வளவுதான், ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அட பாவிங்களா, இதுக்காடா நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ஹீரோவோட மூஞ்ச பார்த்ததுக்கு அப்புறமா, அடே நீயுமாடா அதெல்லாம் நம்பிட்ட, உங்க அண்ணனை பத்தி உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அட எங்கத்தங்க, உங்களையும் தான் அவன் நம்பினான், ஆனா நீங்க தான் இந்த வேலை பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ள நினைச்சிருப்பான். ஹீரோயின் தான் பயங்கரமா கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. இதுக்காக தான் நான் ஒரு வருஷமா வெளியிலயும் வீட்லயும் இவ்ளோ கஷ்டப்பட்டேனா, எனக்கு சேர்ந்த பேரு, எனக்கு சேர்ந்த பழி எல்லாமே பொய்யானது, எதுவுமே உண்மை இல்ல. எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன எப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அழறா. இப்ப ஹீரோ கெஞ்சிக்கிட்டு இருக்கான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா, நான் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல, நான் எந்த அளவுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான். என்னோட லைஃப்ல ஒரு பொண்ணுன்னு இருந்தா அது நீ மட்டும்தான். இப்ப நீ என்ன மன்னிச்சாலும் சரி, இல்ல மன்னிக்காம நீ கோவமாவே இருந்தீனாலும் சரி, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மோதிரத்தை கொடுக்குறான். ஹீரோயின் அப்படியே கொஞ்சம் கோவமா பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தான் பேசுறாளே தவிர, ஹீரோயின் ஹீரோவை மன்னிச்சுட்டா. எனக்கு பெருசா இதுல இன்ட்ரெஸ்டே இல்லைங்க இந்த முடிவுல. அது எப்படிங்க அவ அசால்ட்டா மன்னிச்சுட்டா, இவ்வளவு அளவுக்கு பேசி பேசி டார்ச்சர் பண்ணா, அவனையும் மன்னிச்சு ஏத்துக்கிட்டா. சரி விடுங்க, இதெல்லாம் நாடகத்துக்கு தான் ஒத்து வரும். சோ இதோட உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.